ஞானசேகர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றுடன் சேர்ந்து 4வது முறையாக குணசேகரன் மீது இந்த குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குணசேகரன் மீது குண்டர் சட்டத்தின் கீழே சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐடி பரிந்துரையின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி, கடந்த மாதம் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் மாணவி கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் அதே போல சிசிடிவி காட்சியின் அடிப்படையிலும் ஞானசேகரன் என்ற நபரை கைது செய்தார்கள். ஞானசேகரின் பின்னணியை விசாரிக்கும் போது அவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது இருப்பதாகவும் காவல்துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டூர்புரத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்றும் கொள்ளை சம்பவங்களில் இவர் ஈடுபடுபவர் என்பதும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் 2018ஆம் ஆண்டு மதுராந்தகம் பகுதியில் ஒரு டைல்ஸ் நிறுவன அதிபரை கடத்தி சென்று 25 லட்சம் ரூபாய் கேட்டு துப்பாக்கி முனையில் மிரட்டியதாகவும் அதில் 10 லட்சம் ரூபாய் வரை இவர் வாங்கியதும் போலீசார் விசாரணை தெரிய வந்தது. அதன் பிறகு துப்பாக்கியோடு குடும்பத்தோடு இவர் கைது செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கரணை, அண்ணா நகர், அமைந்தக்கரை போன்ற பகுதிகளில் பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவர் என்பதும் அவ்வாறு வீடுகளில் பெண்கள் இருக்கும்போது அவர்களை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுத்தப்பட்டவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலும் தற்போது இந்த மாணவி விவகாரத்தில் ஞானசேகரன் ஈடுபட்டு அவரது செல்போன்களை ஆய்வு செய்த போது பல்வேறு மாணவிகள் மற்றும் இளம் பெண்களுடைய வீடியோக்கள், ஆபாச வீடியோக்கள் இருப்பதை கண்டறிந்த அடிப்படையிலும் இவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதனால எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் பரிந்துரையின் பேரில் சென்னை காவல்துறை அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதால் 1 வருட காலமாக அவர் வெளியில் வர முடியாத அளவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறையின் பிடியிலிருந்து தப்ப முயன்று கீழே விழுந்ததில் இடது கைகள் மற்றும் இடது கால் ஆகியவை எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் கைதிகள் வார்டில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு மதுரை சேர்ந்த தொழிலதிபரை கடத்திய போது அவரை ஒரு காட்டுக்குள் வைத்து கொடூரமாக கொடுமைப்படுத்தி அவரது மகளிடம் துப்பாக்கி முனையில 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்றவர் தான் இந்த ஞானசேகர் என்பதும் அவரது குடும்பத்தாரே ஒன்று சேர்ந்து இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டதும் குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் மனைவியும் உடனடியாக அவர்களும் கைது செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பின்னணியை விசாரிக்கும் போது தெரிய வந்திருக்கிறது. இதுபோன்று கொடூரமான குற்ற செயலில் ஈடுபட்ட ஞானசேகரன் மீது தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு கொடுத்த பரிந்துரையின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவி விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில தற்பொழுது சென்னை காவல்துறை ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்.